இது பாரு இந்த மாதிரி தான் இருக்குது முந்திரி பழம். எதுக்கிறதா சொல்லுவாங்க, முந்திரி கொட்டை கேட்டு முந்தாத கம்மனிரு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இது முந்திரி கொட்டை. இது இப்படி தள்ளிட்டு இருக்குது முன்னாடி, அது பின்னாடி பழம். இது இப்படி திருகி இதை எடுத்துக்கணும். இப்போது ஜூஸ் போட போகிறேன். இதை வச்சு ஜூஸ் போட போகிறேன். அதுக்காக அப்புறம் சர்க்கரை கொட்டிச்சா சரி நான் இருக்கிறேன். சர்க்கரை போடுறேன். முந்திரி பழ ஜூஸில் பால் ஊற்றக்கூடாதாம்மா? வடிகட்டுமா? கொஞ்சம் லெமன் புரிஞ்சுக்கலாங்க. இது வெறுமானமே ஜூஸ் குடித்தா அது ஒரு மாதிரி தெவுறு மாதிரி இருக்கும். அதனால இப்படி லெமன் குடிக்கும். ஜூஸ் ஆகியாச்சு. பாருங்கள், ஜூஸ் சூப்பராக இருக்குது. முந்திரி பழ ஜூஸு இது மாதிரி வடிகட்டி இவ்வளோ சக்கை வந்துடு. இந்த சக்கையெல்லாம் செடி கொட்டிடுவேன். இந்த மழை காலத்துனால டெய்லி இந்த மாதிரி ஒவ்வொரு பழம் ஜூஸ் போட்டு குடிங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பேரம்பேத்தி எல்லா பெரிய சின்னவங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்து நீங்களும் குடிங்க, நாங்களும் குடிக்கிறோம். வாங்க ஜூஸ் குடிக்கலாம் வாங்க. சூப்பராக இருக்குங்க. அப்பவும் கொஞ்சம் தவறு இருக்குது, அதனால் பரவாயில்ல. இருந்தாலும் ஐஸ் கட்டி போட்டுருக்கேன் ஜில்லின்ஸ்க்கு. சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.